அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாழைப்பூவை வச்சு ஒரு முட்டை போட்டு ஒரு பொரியல் செய்து காட்ட போகிறேன். அது ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்டானது. நான் உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ஃபைனாக கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா கருக்காமல் இருக்கும். மோர் தண்ணியில் போட்டாலோ இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டாலோ வச்சாதான் இந்த வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். அதனால் இதை மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன பச்சை மிளகா அதை நீள வாக்கில் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்புக்கு ஒரு வத்தல், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதுக்கு தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்காங்க, வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்காங்க. இப்போ நான் அதை செய்து காட்டுறேன். இப்போ நான் ஒரு பேனை வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இந்த பேன் காயட்டும். இப்போ பாருங்கள், பேன் காஞ்சிட்டு இப்போ இதில் குக்கிங் தேங்காய் எண்ணெயை ஊற்ற போகிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் இதுக்கு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால் நான் குக்கிங் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு வத்தலை ரஃப்பாக ஒரு 3 பீஸை கிள்ளி போட்டுறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இதில் இந்த உளுத்தம்பருப்பு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கோம்ல, இதையும் இதை சேர்த்துருவோம். கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். இந்த பாருங்க, இந்த ஜீரகம் இந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். அகைன் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுவோம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இதில் நம்ம கழுவி வச்சுருக்கோம். நம்ம வாழைப்பூ கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை நல்லா இருக்க புளிஞ்சு இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்காங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டு இப்படி மூடிடணும். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும், ஹையாக வச்சிட வேண்டாம். அதே சமயத்துலேயே சிம்மிலே இருக்க வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், வாழைப்பூ வதங்கிட்டு இருக்கும்போதே அந்த வாழைப்பூவில் உள்ள தண்ணி ஊறுது பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம சிம்மிலேயே போட்டு இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடியை போட்டே வேக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நல்ல தண்ணி அப்புறம் இருந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா சுருளட்டும். இந்த பாருங்கள், எல்லா தண்ணி இதில் வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி முட்டை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனால் முட்டை சேர்த்தா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். முட்டை சேர்த்த உடனே கிளறிடாதீங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிக்காங்க. ஏன்னா அப்படின்னா தான் இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த முட்டையை ஊற்றுற உடனே நம்ம கிளறாமல் விடவும் அது சுற்றி அந்த வெள்ளைக்கருவு இதாகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ முட்டை சேர்த்துக்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட டேஸ்ட் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டை சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், இது வாழைப்பூன்னு தெரியவே தெரியாது, முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப சுவையானது, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. நம்ம முட்டை வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இதில் இருக்கும். பெரியவங்களோ சின்னவங்களோ சில பேர் வந்து அது இதாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தா தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்த நல்லது பாருங்க, முட்டை பொரியல் மாதிரியே தான் வந்திருக்குன்னு பாருங்க. வாழைப்பூலையெல்லாம் எவ்வளோ சத்துக்கள் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வாழைப்பூ வந்து வாய்ப்புண்ணு ஆற்றக்கூடியது, வயிறு புண்ணு ஆற்றக்கூடியது. வாழைப்பூ வந்து எவ்வளவோ நிறைய சத்துக்கள் அடங்கின உங்களுக்கு பூவு, அது நிறைய பேருக்கு தெரியாது. பர்டிகுலராக அதில் என்ன ரீசன்னா அதை ஆஞ்சி எடுக்கிறது மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய வேலையாக தெரியும். ஆனால் நம்ம ஒரு கொஞ்சம் சோம்பப்படாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்ல சுத்தமாக ஆஞ்சி கட் பண்ணி நம்ம மோரில் விட, ஏற்கனவே சொன்ன மாதிரி மோர் தண்ணியிலையோ இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணியிலையோ போடும்போது கருக்காது. இந்த பிறகு இது வாழைப்பூவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், நம்ம முட்டை பொரியல் மாதிரியே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இது பாருங்கள், தேங்காவை ஆட் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு சால்ட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு பெப்பர் தேவைப்பட்டால் பெப்பர் ஆட் பண்ணிக்காங்க. அது எல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். ஆனால் சால்ட் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு. ஒரு சத்தான வாழைப்பூ பொரியல். இதை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என் சேனலுக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.